ஒரே சமயத்துல ஜனநாயகனுக்கான கேஸும் வந்து அதே நாள்ல நடக்க போகுது. இன்னொரு பக்கம் அந்த சிபிஐ வழக்கும் நடக்க போகுது. 2த்தையும் நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா சார்? இல்ல அப்படி நீங்க பார்க்க தேவையில்ல. ஏன்னா இப்போ திரைப்படம்ங்கிறது அது ஒரு தனி தொழில். இப்போ அதில வந்து ஏற்கனவே சிக்கல்கள் வந்திருக்கு. அதை தயாரிப்பாளர் ஹேண்டில் பண்ணுவார். அதுக்கு வந்து விஜய் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் நடித்து கொடுத்துட்டாரு. அதோட அவருடைய கடமை முடிந்தது. அதற்கப்புறம் அந்த படத்தை கொண்டு வருவதில் மேலும் சிக்கல்கள் ஏற்படும்போது அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய போகிறாரு. அவ்வளோதான். அதை தாண்டி முழுக்க முழுக்க அந்த பொறுப்பு தயாரிப்பாளருக்கு தான். அவர் அங்கே போய் நிற்கிறாரு. ஒரு பெரிய லாயரை வச்சு வாதாடுவார். எப்படியாவது அந்த படத்தை அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதற்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவருடைய அரசியல் வாழ்க்கையில் வந்த உடனேயே ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்திருக்கு. இது வந்து காலத்துக்கும் அவரால் மறக்க முடியாத ஒரு பெரிய துயரம். இந்த துயரம் யார் மீது தவறுங்கிற திசையை நோக்கி போயிட்டுருக்கு. இவரா அவரா அப்படின்னு போயிட்டுருக்கு. நிறைய யூகங்கள் இங்கே இருக்குது. விஜயை விசாரிப்பாங்க, கைது செய்யப்படுபவர் வேறொருவராக இருக்கலாங்கிற அளவுக்கு அரசியல் வட்டாரங்களில் தினந்தோறும் ஒன்று கொளுத்தி போட்டுட்ருக்காங்க. அப்போ இவர் அங்கே போய் என்ன பதில் சொல்ல போகிறாரு, இவர் சொல்கிற பதிலே அவங்க எந்த அளவுக்கு நம்ப போகிறாங்க, அவங்க என்னெல்லாம் விசாரித்து வச்சுருக்காங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. இதை வந்து பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்.